அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையிலும் மாலையிலும், காலையில் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு, மாலை மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக பேணுதலாக அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இந்த துஆவை 3 தடவையும், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம், இந்த துஆவை 3 தடவையும் ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல சொன்ன துஆ, ஒரு சஹாபி இரவு நேரத்தில் அவங்களுக்கு தேள் கிடச்சிடும், அவங்களுடைய மகளுக்கு. இந்த செய்தியை மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களிடத்தில் சொல்லுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நேற்றைய இரவு நீங்கள் இந்த துஆவை ஓதியிருந்தால் உங்களோ நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அவர்களை எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் தீண்டாது. அப்போ இந்த துஆபினுடைய பரக்கத் என்ன அப்படின்னு சொன்னால், ஹதீஸுடைய பார்வையில் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், வனவிலங்குகள், பூச்சிகள், நாம் பயப்படக்கூடிய விஷ ஜந்துக்கள், இவைகளின் மூலம் அல்லாஹ் எந்த ஒரு தீங்கையும் நமக்கு ஏற்படுத்த மாட்டான் நிச்சயமாக. இரண்டாவது, பிஸ்மில்லாஹில்லதி, இந்த துஆ இருக்குதே, ஒரு மனிதன் ஓதுவதின் காரணமாக லம் துசிபுஹு ஃபஜ்அத பலா, திடீரென்று ஒரு சோதனை அவரை அடையாது, அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த 2 துஆக்களையும் பேணுதலோடு ஓதிக்கொண்டே வருவோமேயானால் சுருக்கமாக அனைத்து வஸ்துக்களினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு, மனிதர்களின் மூலமாக, ஜின்களின் மூலமாக, ஆடு மாடுகளின் மூலமாக, வாகனத்தின் மூலமாக, வீடு மூலமாக, எத்தனை பொருள் இருக்குது, இந்த எல்லா பொருள்களின் மூலமும் ஒரு மனிதனுக்கு சில நேரங்களில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த 2 போதுமானது. 2மே அல்லாஹினுடைய பெயர்களை கொண்டு ஒரு துஆ. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, பரிபூரண அல்லாஹுவின் கலிமாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் எதை படைத்தானோ அவன் படைத்த அனைத்து, சுப்ஹானல்லாஹ், மா ஹலக, எதை படைச்சானோ, உலகத்தில் எதெல்லாம் படைச்சி வச்சிருக்கிறானோ அல்லாஹ், இனி என்ன படைக்க இருக்கிறானோ எல்லாம் படைச்சு முடிச்சாச்சு, எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 50,000 வருடத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்லூகாத்துகளை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அது அன்னன்னைக்கு தேவைக்கு தேவை அவ்வப்போது அது வெளியாகி கொண்டு இருக்கு. மா ஹலக, படைத்த அனைத்து படைப்புகளின் மூலம் வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு தர. எவ்வளோ அற்புதமாக இந்த கருத்து மிக்க ஒரு துவா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதே போல் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த துவா இருக்கு. பூமியிலும் சரி, பூமிக்கு மேலே, பூமிக்கு கீழே, வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆபத்துகள், ஷர்றுகளை விட்டு அல்லாஹிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். மஅஸ்மிஹி, அவனுடைய இஸ்மை கொண்டு, பெயரை கொண்டு, திருநாமத்தின் பொருட்டா. எனவே நாம் பேணுதலோடு, இஹ்லாஸோடு இந்த துஆக்களை எல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவித ஆபத்துகள், தீங்குகள், பயம், திடீரென்று ஏற்படக்கூடிய சோதனை நிச்சயமாக எல்லாம் பாதுகாப்பான். ரொம்ப ஈஸியான துவா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நம்ம ஓதி அவங்க மேலே அப்படியே ஷஃபி அப்படின்னு ஊதி விடலாம், தப்பு கிடையாது.
சின்ன பிள்ளைங்களுக்கு ஓத தெரியாதுல்ல, 2 வயசு இருப்பாங்க, பேச்சு வராது, கை குழந்தை. இவங்களுக்கு நம்ம தினமும் பேணுதெல்லாம் ஊதி விடும் பொழுது வீட்டில் இதேமாரி ஏதாவது விசர்ஜந்து ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை பேணுதலோடு இஹ்லாஸோடு செய்யும் நசீபை பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன்.